ஆனால் அந்த கன்னிராசிக்காரர்கள் அந்த பிரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி கூடுமான வரை ஒரு பிரிவு அப்படின்றது வேண்டாம், பிரிவை வந்து தவிர்க்கணும், பிரிவு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறோம், என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு கணக்குக்கான குணம் என்பது இவர்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். ஏன்னா இது வந்து நிலத்தத்துவ அமைப்பு கொண்ட ஒரு ராசி, பூமி ராசி அப்படின்னு சொல்கிறோம். அங்கே புதன் பகவான் அம்சம் பெறுகிறார். அப்போ புதன்னாலே ஒருத்தர்கிட்ட பழகுறதுக்கு முன்னாடி, ஒருத்தர்கிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி, ஒருத்தரை வந்து தான் மனசுக்குள்ள இடம் பெறுவதற்கு முன்னாடி பலமுறை யோசிப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள். ஏன்னா இது வந்து புத்திசாலித்தனமான அந்த புதனுடைய அம்சமும் இவர்களுக்கு இருக்குது. காலச்சக்கரத்திற்கு 6வது ராசியாக வர்றதுனால ஒரு பிரிவு அப்படின்றது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1000 முறை கணக்கு பார்த்து, இவங்க சரியான நபர் தானா, சரியானவங்க தானா, இவங்க நம்மளோட கடைசி வரை இருப்பாங்களா, கடைசி வரை இல்லைனாலும் இடையில எதுவும் தொந்தரவு கொடுக்காமையாவது இருப்பாங்களா, இந்த உறவுனால் நமக்கு நன்மை இருக்குதோ இல்லையோ, கெடுதல் இல்லாமல் இருக்குமா, இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு ராசி கன்னி ராசி. அதனால் ஒருத்தரை வந்து அவங்க பிரிகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசுக்குள்ளே யார் இடம் பெறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்னிராசிக்காரர்களுடைய மனதில் ஒருத்தர் இடம் பெறணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணணும். அவங்க வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒவ்வொரு பேச்சையும் அளந்து விடுவார்கள், ஒவ்வொரு பேச்சிலையும் கணக்கு பார்த்து விடுவார்கள். அவங்களுடைய கடந்த கால அவங்களுடைய பேச்சிலிருந்தே இவங்க இன்னார் இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத யூகிக்கிற திறன் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இருக்கும்.